வெல்கம் டு பெட்டர் மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பள்ளிப்பாளையம் சிக்கன். எங்க வீட்டு ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்றதுக்காக நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் பண்ண போறேன். அப்பதான் அந்த ஸ்மெல் அண்ட் ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் இந்த மாதிரி நீங்க மண் கடாயில இல்லை மண் சட்டியில பண்ணீங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டா இருக்கும். மண் சட்டி லைட்டாக சூடானதுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் கடலை எண்ணெயில தான் சமைக்க போறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் உடைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆயிலில் மிளகாவும் பூண்டு போடுறப்ப இந்த ரெசிபிக்கான அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். பூண்டு காஞ்ச மிளகாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த டிஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயத்தில் கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டில் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமா வதங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை வதக்கிக்கோங்க. A few minutes later. ஒரு 2-3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா வீட்லயே ரெடி பண்ணது ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தோடு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃபியூ செகண்ட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் இதை அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேண்டாம். A few minutes later. இந்த வெங்காயத்தோடு நம்ம போட்ட மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்காக கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமா கொத்தமல்லி நான் பொடியா நறுக்கி இப்பயே ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணாதீங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். A few minutes later. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ஸ்லோ குக்கிங் பண்ணீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சுருள வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். யூஸ்வலா இந்த டிஷ்ல தேங்காய் பொடிசா நறுக்கி ஆட் பண்ணுவாங்க. எங்களுக்கு தேங்காய் பாலை ஆட் பண்ணா பிடிக்கும், அதனால நான் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்ல 2 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். திக்கான ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த தேங்காய் பால் 1.5 கப் அளவுக்கும் ஒரு 1/2 கப் அளவுக்கு செகண்ட் டைம் எடுத்த ஓரளவுக்கு தின்னான தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். மொத்தமா இது வரைக்கும் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேன். A few minutes later. இப்போ இந்த தேங்காய் பால்லையே ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு இந்த டிஷ்ஷுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷம் இந்த தேங்காய் பாலோட சேர்ந்து இந்த மசாலா நல்லா வெந்து கொதி வரட்டும். A few minutes later. இப்போ ஒரு 5-7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பால்லாம் நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்க நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் நல்லா எடுத்து மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது வித் போனா தான் நான் ஆட் பண்றேன். சிக்கன் ஆட் பண்ணிட்டு இந்த தேங்காய் பால் மசாலாவோடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் வேகிறதுக்கு இந்த தேங்காய் பால் ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தண்ணியெல்லாம் இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம். நீங்க ஒரு 3வது டைம் அந்த மாதிரி எடுக்கும் போது அந்த தேங்காய் பாலோட திக்னஸ் கம்மியாயிடும். அந்த திக்னஸ் இருக்கிற தேங்காய் பாலை கூட நீங்க ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த டிஷ்க்கு தண்ணி ஆட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால்லேயே இந்த சிக்கனை வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
அண்ட் இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். லாஸ்ட்டாக எடுத்த கொஞ்சம் திக்னஸ் கம்மியான தேங்காய் பால் வந்துட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு சிக்கன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரம் ஏதாவது செக் பண்ணணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இது ஒரு வந்து 7 to 10 மினிட்ஸ் வந்து சிக்கன் நல்லா இந்த தேங்காய் பாலில் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். A few minutes later. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா சிக்கன்லாம் வெந்திருக்கு. கிரேவியோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், எங்கள் வீட்டு ஸ்டைலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்துட்டு கொஞ்சமாக நான் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் கூட நீங்கள் பிரியாணி இல்லை வந்து இடியாப்பம், சப்பாத்தி இது கூடலாம் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே கலர்ஃபுல் அண்ட் டேஸ்டியான ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கிற பள்ளிப்பாளையம் சிக்கன் எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.